பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்களை யுஜிசி தற்போது வரைவாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த புதிய வரைவு அறிவிப்பினை எதிர்த்து திமுகவுடைய மாணவர் அணியின் சார்பாக போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போராட்டம், கருத்தரங்கம், கையெழுத்து இயக்கம் போன்றவை நடத்தப்படும் என்றும் ஒவ்வொரு கட்டமாக இவை முன்னெடுக்கப்படும் என்றும் திமுகவுடைய மாணவர் அணியின் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை யுஜிசியினுடைய புதிய அறிவிப்பை கண்டித்து வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்தப்படும் என்றும், கல்வி உரிமையை பறிக்கும் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் என்றும் திமுக அறிவித்திருக்கிறது. முதற்கட்டமாக நாளை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் மாணவர் அணியின் தரப்பில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகிறது என்றும், அடுத்தடுத்த அளவிலான கருத்தரங்கு, போராட்டம், கையெழுத்து இயக்கம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துணைவேந்தர் நியமனம் உட்பட பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. இன்று காலையில் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கு எதிராக ஒரு தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். அந்த தனி தீர்மானமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சிகளுடைய பாஜக நீங்களாக மற்ற கட்சிகள் அதை ஆதரித்ததன் காரணமாக சட்டமன்றத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பினை தற்போது திமுக மாணவர் அணி வெளியிட்டிருக்கிறது. திமுக சார்பில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும், கண்டன போராட்டமாக இது இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். திமுக மாணவர் அணியின் தரப்பில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த போராட்ட அறிவிப்புகள் தொடர்பான விவரம் சொல்லுங்க சிவக்குமார். பல்கலைக்கழக மானிய குழு புதிய வரைவு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. அதை கண்டித்து முதற்கட்டமாக நாளை கண்டன போராட்டம் நடத்தப்படும் என்றும், அடுத்தடுத்து மாவட்ட அளவிலான கருத்தரங்கு, போராட்டம், கையெழுத்து உள்ளிட்டவை போராட்டமாக நடத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டிருந்த சூழ்நிலையில் திமுக சார்பில் வெளியான இந்த அறிவிப்பு தொடர்பாக நம்மிடையே செய்தியாளர் சிவக்குமார் இணைந்து புதிய தகவல்களுடன் தர இருக்கிறார். சிவக்குமார், உங்கள் விவரத்தை தொடரலாம். வணக்கம் கோபால். கல்வி உரிமையை பறிக்கும் மத்திய அரசின் பல்கலைக்கழக மானிய குழுவின் வரைவு விதிமுறைகளை கண்டித்து ஜனவரி 10ஆம் தேதி, அதாவது நாளைய தினம், திமுக மாணவர் அணி சார்பில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை திமுக அறிவித்திருக்கிறது. திமுகவினுடைய மாணவர் அணியின் செயலாளர் TVM எழிலரசன் MLA தலைமையில இந்த ஆர்ப்பாட்டமானது நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அண்மையில் பல்கலைக்கழக மானிய குழு வெளியிட்டுள்ள வரைவு விதிமுறைகள் மத்திய பாஜக அரசின் கேடு நோக்கத்தை தெளிவாக எடுத்து காட்டுவதாகவும், பல்கலைக்கழகங்களின் தனித்தன்மை, தன்னாட்சி ஒழித்து அனைத்தையும் பல்கலைக்கழக மானிய குழுவின் பெயரால், ஆளுநரின் பெயரால் மத்திய அரசே அபகரிக்கும் திட்டத்தை முன்னிறுத்தும் வகையில பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் வரைவுல ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக மாவட்ட அளவில் கருத்தரங்குகளையும் போராட்டங்களையும் கையில் எடுத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பெரிய அளவில் நடத்துவதற்கு திமுக திட்டமிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் திமுக மாணவர் அணியின் தலைமையில் இந்த மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய ஒன்றிய, நகர, பகுதி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துப்பாங்க என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு இந்த மாணவர் அணியுடன் சேர்த்து பல்வேறு திமுக மாணவர் அணி, இந்திய மாணவர் சங்கம், திராவிட மாணவர் கழகம், மதிமுக மாணவர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அணிகள் இந்த போராட்டத்தில் இடம்பெறுறாங்க. அதன் அடிப்படையில் சென்னையில நாளை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்த வரைவு அறிக்கையை எதிர்த்து திமுக மாணவர் அணி தரப்புல இந்த ஆர்ப்பாட்டமானது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.